எப்படி ஏன் சார் இவ்வளோ டெஸ்பரேட்டா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பலகீனமான நிலை, நீ வந்தா போதும் வா வா வான்னு தவிக்கிறாங்க. ஆமா, கடுமையான விமர்சனத்துக்கு அவர் ஆளாயிட்டார். 52 வருஷத்திலேயே இன்னொரு கொடியை பார்த்து புலகாங்கிதப்படுற ஒரு கட்சி பொதுச் செயலாளரை இந்த அதிமுக பெற்றிருக்கு என்பது மிகப்பெரிய வேதனையின் உச்சம். விஜயை முதலமைச்சராக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், பொறுப்புகளை பெற வேண்டும் என்பவர்கள் நீங்க 2026 தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரும் சவாலாக இருக்கும், திமுக உட்பட. இன்னும் ஒரு 5 மாதத்தில் தேர்தல் அறிவிக்க போறாங்க. இவங்க எப்படி சார் கட்சி, அதாவது அந்த வேட்பாளர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா? இந்த கரூருடைய சம்பவத்திற்கு பிறகு பல்வேறு பரிமாணங்கள் தமிழக அரசியல். ஒரு மாசம் அப்படியே முடங்கி போச்சு. அப்படி ஒரு கட்சி பார்க்கல யாரும். ஆமா, அதிமுகவிலிருந்து திரு எடப்பாடி உட்பட அந்த கட்சியின் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமா, அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, அதோ பார் கொடி பறக்குது, இது வெற்றி கொடி, எழுச்சி வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படிங்கிற எவ்வளவு பெரிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எப்படி ஏன் சார் இவ்வளவு டெஸ்பரேட்டா இவ்வளவு தூரத்துக்கு ஒரு பலகீனமான நிலை, நீ வந்தா போதும் வா வா வான்னு தவிக்கிறாங்க. ஆமா, கடுமையான விமர்சனத்துக்கு அவர் ஆளாயிட்டார். எவ்வளவு பெரிய இயக்கம். எம்ஜிஆர் 77, 80, 84 4 முறை ஒரு தொடர் வெற்றியை கொடுத்த கட்சி. செல்வி ஜெயலலிதா 91, 2001, 2011, 2016 4 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கிட்டத்தட்ட 30-31 ஆண்டுகளாக இந்த மண்ணை ஆண்ட மிகப்பெரிய கட்சி. இன்னைக்கும் மாறுதட்டி சொல்றாரு எடப்பாடி, 2 கோடிக்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. நீங்க அரசியலுக்கே வந்து இன்னும் தவழ்ந்து போற ஒரு நிலையில இருக்கிற என்ன, ஒரு 27,000 பேரை பார்த்த உடனே 2 கோடி பேரை மறந்துட்டாங்க. அதுதான் சொல்றேன். அப்ப எவ்வளவு பெரிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்னும் இது மிகப்பெரிய தொண்டர்கள் பேர் இயக்கம். நிச்சயம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சி. எடப்பாடியினுடைய அணுகுமுறையால், அவருடைய செயல்பாடுகளால் இன்னைக்கு கட்சி பிரிஞ்சு கிடக்கு, ஒரு பலகீனமான இருக்கு. பலகீனமான நிலையிலும் கூட அது 65 எம்எல்ஏக்களை கொண்ட பிரதான எதிர்கட்சி. நீ அது கொடி பறக்குது, அது வெற்றி கொடி, லட்சிய கொடின்னு சொல்லி தாவேகா கொடியை பார்க்குறீங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 77 முதல் தேர்தல் போது சொன்னார், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சில பேர் அழித்து விட வேண்டும் என்கிறார்கள். இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அதிமுக அழிந்து விடும் என்று கருதுகிறார்கள். அட பைத்தியக்காரர்களா, இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் 1000 ராமச்சந்திரங்கள் உருவாவார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 ஆண்டுகளை கடந்தும் இருக்கும். இந்த அண்ணாவின் உருவம் பொறித்த கொடி 1000 ஆண்டுகளை கடந்தும் பட்டொளி வீசி பறக்கும்னாரு. 52 வருஷத்திலேயே இன்னொரு கொடியை பார்த்து புலகாங்கிதப்படுற ஒரு கட்சி பொதுச் செயலாளரை இந்த அதிமுக பெற்றிருக்கு என்பது மிகப்பெரிய வேதனையின் உச்சம். என்னன்னா, ஆர்பி உதயகுமார்னு ஒருத்தர், அவர் வாங்க எங்களோட உட்காந்து பரீட்சை எழுதுங்கிறார். என்ன இப்போ ராஜேந்திர பாலாஜி, அடுத்து ராஜேந்திர பாலாஜி, அவரு இன்னொரு செல்லூர் ராஜு, நாங்க நண்பரா வந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்திடுவோம் அப்படின்னு. என்ன காப்பாற்றுவோம்? ஆமா ஆமா, நீங்க வந்தா, நீங்க 2026 திமுக வந்தா தாவேகாவையே அழிச்சிருவாங்க திமுக. உன்னுடைய கட்சி நிலை என்ன? இந்த கட்சியை வெற்றி பாதைக்கு கொண்டு போகணுங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் இருந்திருந்தா கட்சியை ஒற்றுமைப்படுத்தி ஒரு வலிமை மிக்க அதிமுகவை உருவாக்குனா கூட்டணிக்கு தன்னால தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் வரும். நீங்க அழைப்பு விடுக்க தேவையில்லை. எடப்பாடி பழனிசாமி ஊர் ஊரா போய் காங்கிரஸ் வரும், கம்யூனிஸ்ட் வரும், சிவப்பு விரிக்கிறோம், எங்களுக்கு பச்சை கம்பளம் விரிக்கிறோம், விசிகா வரணும், தாவேகா வரணுங்கிறார். ஏற்கனவே ஒரு கூட்டணி போட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான என்டிஏவில் ஒரு கூட்டணி, ஏப்ரல்ல போட்ட கூட்டணி, புதுசா ஒரு கட்சியும் வரல இன்னும். அப்ப பாஜக இங்க இருக்கு. பாஜகவிற்கு சித்தாந்த எதிரி, தத்துவார்த்த எதிரி, கொள்கை ரீதியான எதிரி என்று பேசுகிறவர்களை அழைத்தால் பாஜக எப்படி உங்களை நம்பும்? எடப்பாடி நம்பல. இப்ப இதுவும் விட்டு அதுவும் விட்டு மெகா கூட்டணி, மிக பிரம்மாண்ட கட்சிங்க வரப்போகுது. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல நமக்கு தெரிஞ்சு பிரம்மாண்ட கட்சினா திமுக, அதிமுக. இதை தாண்டி எந்த பிரம்மாண்ட கட்சி இருக்கு? அங்கங்க இருக்காங்க, காங்கிரஸ், கமிஷன்லாம் இருக்காங்க. அப்ப இவர் பிரம்மாண்டம் என்பதையே தாவேகாவை அடையாளப்படுத்துகிறாரோ அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்துருச்சு. ஸோ இவரு தொடக்க முதலே
நீங்க முதல்ல தாவேகாவுடைய முதல் கொடியேற்று விழா நடக்கிற போதே அதிமுக வந்து பேசுறாங்க, விஜய் அழைக்கிறாங்க. 2 நாள்ல புஷி ஆனந்த் அப்படியெல்லாம் இல்லை, நாங்க அதிமுக கூட போக மாட்டோம் அப்படின்னு. பொதுவெளிகளில் தாவேகா நிர்வாக பொறுப்பில் இருக்கிறவங்க மக்களையும் தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக எடப்பாடி இப்படி பேசுறாரு, நாங்க போகல. எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதற்காக தாவேகாவை நாங்க தொடங்கணும், எங்க தளபதி விஜய் சிஎம் ஆக்கணும்னு பேசுறாங்க. இந்த ஒரு அவமானகரமான சூழலுக்கு இதை கொண்டு போயிட்டார். இன்னொரு பேரம் என்ன பேசுதுன்னா, காங்கிரஸ் வந்து தாவேகாவுக்கு கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் தாவேகா கூட்டணி ஒரு பேச்சு இருக்கு. அது செல்வ பெருந்தகையும் அது அந்த மாதிரி ஒரு இல்லை இல்லை. ஆமா, நீங்க என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்னும் கூட்டணியில் உறுதியோடு இருக்கிறோம் என்று பேசுகிற காங்கிரசின் நிர்வாகிகள் பேச்சுக்களை பாருங்க. ஒரு மூத்த தலைவரான திருச்சி வேலுசாமி இந்த முறை அதிக இடங்கள் 2 அமைச்சராவது வாங்கணுங்கிற. பொன் கிருஷ்ணமூர்த்தின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் துணைத் தலைவர் பேசுறாரு, அதிக இடங்கள் துணை முதலமைச்சர் பிளஸ் அமைச்சர்கள் வேணும் அப்படிங்கிற. இல்லை, இவங்க தனியாக போய் நின்னா என்ன சாதிப்பாங்க சார்? வேற யாரு கூட போய் நின்னாலும் இவங்களுக்கு என்ன சாதிக்க முடியும்? என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதே இது காங்கிரஸினுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் ஒரு 5 பேர் அழைச்சிட்டு டெல்லியில் போய் இந்த முறை நமக்கு வந்து அதிக இடங்களை பெறணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதை நீங்கள் டெல்லி தலைமை உறுதிப்படுத்துங்க அப்படின்னாங்க. எல்லோரும் பேசுகிறாங்க. இங்கேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பேசுகிறார். இன்னும் மூத்த தலைவர்களே பலர், அதை கார்த்தி சிதம்பரம், நம்ம விருதுநகர் மாணிக் தாகூர், அந்த கரூர் எம்பி ஜோதிமணி, எல்லாருமே அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன அவங்க சொல்றாங்கன்னா, 1980 50-50 சீட் கொடுத்து கூட்டணி ஆட்சிக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களே ஒப்புக்கொண்டார். அன்னைக்கு இருந்து நிலைமை ஆமா ஒப்புக்கொண்டாருங்கிறாங்க. அப்புறம் வந்து நீங்க இந்த மக்கள் நல கூட்டணி போட்டு ஒரு 90-92 இடங்கள்ல மைனாரிட்டி 96-2001 காலகட்டத்தில் மைனாரிட்டி திமுக அப்படிங்கிற மாதிரி நிலை இருந்ததுல, அப்போ வந்து காங்கிரஸ் முயற்சி எடுத்திருந்தா அன்னைக்கு காங்கிரஸ் பாமகவுடைய அமைச்சரவையில் பங்குன்னு போயிருந்தா அன்னைக்கே நம்ம வாங்கியிருக்கலாம். இந்த 2 முறை விட்டுட்டோம், அதனால இந்த முறை நீங்க வந்து கேளுங்கன்னு. இந்த பிரச்சனைய டெல்லியிலிருந்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளரும் ஒரு 117 இடங்கள்ல நீங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கன்னு கொளுத்தி போட்டு போயிட்டாங்க. இங்க இந்த நிலைப்பாட்டை நாம் இண்டி கூட்டணியில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியில காங்கிரஸ் கட்சி இருக்கு, இந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை யாரும் பேச வேண்டாம் அப்படின்னு மத்திய காங்கிரஸ் தலைமை சொல்லல. அப்ப அவங்கள ஏதோ ஆழம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. தமிழ்நாடு மட்டும் இல்லை, புதுச்சேரி, கேரளா, இங்கேயும் தாவேகாவுக்கு விஜய் ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியை மீண்டும் கேரளாவில் கொண்டு வரணும்னா தாவேகாவோட கூட்டணி போடலாங்கிற கேசி வேணுகோபால் உட்பட கேரள காங்கிரஸார். புதுச்சேரியில் விஜய் நம்ம புஷி ஆனந்துக்கு நம்ம விஜய் அவர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஆகிட்டு நம்ம புதுச்சேரிக்கு போய் முதலமைச்சர் ஆயிடுவோம்னா அவரும் அந்த கனவுல தான் இருக்கிறார். அப்போ இதை தாண்டி கரூர் சம்பவத்திற்காக ராகுல் காந்தி இவர்கிட்ட பேசி ஆறுதல் சொன்னார்னு ஒரு தகவல் வந்தது. தகவல் தான் அது. ஆமாம், ஒரு தகவலாக வந்தது, அதை யாரும் மறுக்கலை, அது உண்மைதான். இதை தாண்டி ராகுலுடைய சகோதரி பிரியங்கா அவங்க வந்து கேரள மாநிலத்தில் பார்க்குற போது இவருக்கு விஜய்க்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கு, அதனால அவரோட பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க. ஆக ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறது நம்ம டிசம்பர் மாதம் தான் தெரியும் தான், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது. டிடிவி தினகரன் அவரோட ஒரு ஃபேக்டர் இருக்கு. அவர் வந்து ஆரம்பத்திலேருந்தே விஜய் பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னர் அவருக்கு இருக்கு. இடையில இந்த கரூர் சம்பவத்தில் விஜய் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து அவரும் கூட ஐயோ நம்ம தப்பான ஒரு மூவ் பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு அந்த தோரணையில் பேச ஆரம்பித்தார். விஜய் பண்ணது தப்பு தான், முதல்வர் வந்து அந்த இடத்துல சரியான முடிவு எடுத்தார், சரியான நடவடிக்கை, அவரை நான் பாராட்டுறேன். இன்னொன்று பழிவாங்கிறதுன்ற அந்த ஆஸ்பெக்ட் அவருக்கு இல்லை, அதை வந்து அவருடைய அந்த பேச்சில் இருக்கிறது ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாரு அப்படிலாம் தினகரன் வந்து சொன்னார். இப்போது தினகரன், அண்ணாமலை, விஜய் இப்படி ஒரு பேச்சு ஓடுது, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, இது கேஷியங்களாக வதந்திகளாக தான் இது பரவிட்டு இருக்கு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி டிடிவி தினகரன் வந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி வரும், 4 முனை போட்டி தான், அது தவிர்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த விஜய் தலைமையிலான கூட்டணியில் நீங்கள் குறிப்பிட்ட அண்ணாமலை, திரு ஓபிஎஸ், இவர் திரு டிடிவி தினகரன், இதை தாண்டி வேறு யாரெல்லாம் என்டிஏவில் அதிமுகவில் இருக்கிற கட்சிகளை அழைத்து ஒரு கூட்டணி போட போகிறாங்களான்னு தெரியல. அப்படி போடுகிற கூட்டணி என்பது அது தேர்ட் ஃப்ரண்ட், 3வது அணி என்று போனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் நல கூட்டணி தான். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உட்பட
ஒரு வலுவான கூட்டணியா இருந்தா அது நம்பர் 2 ஆயிடும். எடப்பாடி பழனிசாமி பாஜக அணி தேர்ட் ஃப்ரண்ட் மாதிரி ஆயிடும். நிலைமை எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த இப்போ உள்ளூர அவங்க பேசிட்டு இருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்களுடைய போக்கு என்பது இன்னும் கொஞ்சம் அதிருப்தியான மனநிலை தான். தேசிய அளவில் ஏதாவது பொறுப்பு கிடைக்கும் அல்லது மாநில அளவில் பெரிய பொறுப்பு கிடைக்கும். மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று பாஜகவை வளர்ச்சி பாதையில் ஒரு 2-3% அவருடைய அந்த எண்மக்கள் ஆதரவின் போது இருந்தது. அப்போ நம்முடைய உழைப்பை நம்ம வீணாக்கிட்டோமோ அப்படிங்கிற பார்வை இருக்கு. அதனால தமிழக அரசியல் தேர்தல் கள நிலவரம் என்ன என்பதை அவங்க அனுமானிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி இது நம்ம பண்ணால் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. ஒவ்வொருவரும் இந்த அண்டர் டீலிங்கிற மாதிரி வெளிப்படையாக எதையும் பேசாம எல்லோருமே அந்த டிசம்பரை தான் சொல்றாங்க. டிசம்பர் மாதம் டிடிவி தினகரனுமே டிசம்பர் மாதம் இது என்னன்னு தெரிய வரும் அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த தரப்புலையுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி டிசம்பருக்குள்ளே ஒரு பெரிய அளவில் ஒரு அணி உருவாகும் அப்படிங்கிற மாதிரி. ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தக்கூடிய ஒரு வலிமையான கூட்டணி யார் தலைமையில் உருவாகும் அப்படிங்கிறது தான். இப்போ விஜய் டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம போகணும் அப்படின்னாராம். நேற்று தன்னுடைய நிர்வாகிகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற போது சொல்லியிருக்கிறார், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ ஓபிஎஸ் சசிகலா தினகரன் இல்லாமல் ஒரு பலகீனமான நிலையில் இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி நமக்கு ஒரு பெரிய அளவில் அது நமக்கு ஒரு பெரும் சக்தியாக நமக்கு துணை வருகிற சக்தியாக நமக்கு தெரியல. எனவே இவர்களை நாம் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை வந்ததோடு ஏற்கனவே இளைய கூட்டம் திரு விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்தும் நாம் தமிழர் கட்சியில இருந்தும் நமக்கு அதிகபட்ச ஆதரவு இருக்கு. அதனால நம்ம தனித்து களம் காண்போமா அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. தனித்து களம் கண்டு வெற்றிக்கான வாய்ப்பு சாத்தியமா அப்படிங்கிறத ஆய்ந்து அறிந்து பார்த்து, இல்லைன்னா மறுபடியும் சினிமா கம்பெனிக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு. ஏன்னா அரசியல் என்பது இந்த கால சூழல்ல பல 1000 கோடி ரூபாய் முதலீடு. நம்ம யதார்த்தத்தை பேசணும்னா, நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர், திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் யாரா இருப்பாங்க? பழந்தின்னு போட்ட வசாமியா இருப்பான். முன்னாள் அமைச்சர், முன்னாள் எம்பி, மொத்த தொகுதியுமே கண்ட்ரோல் வச்சிருப்பாங்க. ஆமா, நீங்க 234 தொகுதிகளுக்கும் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். அதுவே பெரிய சவாலா இருக்கும். அப்படி போடுகிற வேட்பாளர்கள் என்பவர் அந்த பகுதியில், அந்த மண்டல மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்பு இருந்த விஜய் ரசிகர் மன்றத்தினுடைய தலைமை பொறுப்புல இருந்தவங்க, நிர்வாக பொறுப்புல இருந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு போதிய பக்குவம் இருக்காது, அரசியல் பயிற்சி இருக்காது. நீங்க எப்படி போய் அணுகணும் அப்படிங்கிறது கூட இருக்காது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 6 மாசம் முன்னாடியே களத்தில் இறங்கி தொகுதியா, அதாவது பண விநியோகம் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு நம்ம வெளிப்படையாகவே வந்துருச்சு. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர் எல்லாருக்குமே பாக்கெட் மணி கொடுத்துட்டாங்க. இதை தாண்டி 234 தொகுதிக்கு முதலாக பொறுப்பாளர்கள் போட்டாங்க. அவங்க கண்ட்ரோல்ல பாக கமிட்டி, பூத் கமிட்டி, இவர்களை கண்காணிக்க மண்டல குழு, இந்த மண்டல குழுவை கண்காணிக்க அமைச்சர்கள் குழு. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் 15 தொகுதி 20 தொகுதி வெற்றி பெற்றே தீர வேண்டும். இப்போ இன்னைக்கு ஒவ்வொரு பூத்துமே வெற்றி பூத்து தான், வெற்றி வாக்குச்சாவடி தான் அப்படின்னு ஒரு மூமெண்ட் தொடங்கிட்டாங்க. ஆமா, அதுதான் இந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல. இது அரசுக்கு எதிரான மனப்போக்கில் இருக்கிற, இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கிற எண்ணமும் கருத்தாக்கம் கொண்ட பொதுமக்கள் மத்தியில இதை வீழ்த்துவதற்கு வலிமையான கட்சி எது, வலிமையான கூட்டணி எது அப்படிங்கிற பார்வை வரும்ல. இவங்க ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சாதானே ஓட்டு போடுவாங்க. நம்ம ஆட்கள் எப்பவுமே இந்த ஓடுற குதிரையில, ஜெயிக்கிற குதிரையில பணம் கட்டணுமாங்க. இது வராதப்பா, இதுக்கு எதுக்கு ஓட்டு வேஸ்டா போடணும் அப்படிங்கிற மாதிரி பார்வை வந்துடும். அப்படி வருகிற பொழுது விஜய் அங்க களத்துல எப்படி நிக்க போறாரு, எப்படி அவரால் இது, ஏன்னா தொடக்கத்தில் அந்த பள்ளி மாணவர்கள் கூட்டத்திலே சொன்னாரு, தயவு செய்து ஓட்டுக்கு யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்படிப்பட்ட சூழல்ல பைசாவே கொடுக்காம கிட்டத்தட்ட 4-5 தேர்தல்களை எதிர்கொண்ட சீமான் அவர்களே இப்போதான் 8-8.5% வந்திருக்காரு.
திரு விஜய்க்கு கூடுதலாக 8-10% கூட கிடைக்கலாம். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை. ஒரு தொகுதிக்கு 30,000 40,000 50,000 ஏன் 1 லட்சம் ஓட்டு கூட விஜய் அந்த லோக்கல் செல்வாக்கு வாங்கலாம். 1,10,000 ஓட்டு வாங்கிட்டு திமுகவோ அதிமுக எம்எல்ஏவோ ஜெயிச்சுட்டு போயிடும். அப்போ இவருக்கு இது ஒரு பெரிய விஷ பரீட்சையாக தான் இருக்கும். இந்த தேர்தல் என்பது ஒரு மிகப்பெரிய சவாலானதாக தான் இருக்கும். இதில் நேரடி அரசியலுக்கு வர வேண்டும். நமக்கான சக்தி என்ன, நமக்கான வாக்கு சதவீதம் என்ன என்பதை நிரூபிப்பதற்காக களத்துக்கு வந்தால் நான் குறிப்பிட்ட அந்த ஒரு 8-10% வாக்குகளை அவர் பெறலாம். அவர் யாரோடு போய் சேர்கிறார்களோ அந்த அணி வலிமை மிக்கதாக. இப்போ உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேருவோம், விஜயகாந்த் சேர்ந்து எதிர்கட்சி தலைவரெல்லாம் வந்தாரு, அதை விடவும் நமக்கு வாக்கு வங்கி இருக்கு என்று கருதி இங்க வந்தாங்கன்னா என்ன நிலைப்பாடு? நீங்க இவர் தான் முதலமைச்சர்னு எடப்பாடிக்கு போடணும். அப்ப விஜயை முதலமைச்சராக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும், பொறுப்புகளை பெற வேண்டும் என்பவர்கள் இவருக்கு வாக்களிப்பார்களா? இன்னொரு கேள்வி, விஜய்க்கு சிறுபான்மை வாக்கு அந்த தலித் வாக்குகள் அதிகமாக வருங்கிற பார்வை இருக்கு. அதுவுமே கூட்டணி என்று போயிடுச்சுன்னா அதுவும் குறைவாக போயிடும். அதனால மிகப்பெரிய நீங்க 2026 தேர்தல் என்பது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரும் சவாலாக இருக்கும், திமுக உட்பட. இப்ப திமுகவிலேயே அந்த குரல் வந்துருச்சு. 6 தொகுதிகள் வாங்கினவங்களாம் இரட்டை இலக்கம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. காங்கிரஸ் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. எனவே இதை எப்படியாவது தக்க வைப்புக்கு தான் ஆட்சி அதிகாரம் இருப்பதால் அதை பயன்படுத்தி மக்களுக்கான அந்த விளம்பர திட்டங்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதை காட்டி நம்ம எப்படியாவது நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு சொன்னார் 200+ நாம் பேசுகிறத தாவேக்காரன் இருமாப்புல திமுக சொல்லுதுங்கிறான். இருமாப்பு அல்ல, கூடுதல் இருமாப்போடு சொல்லுகிறோம். 200 தொகுதியில் 234 தொகுதிகளையும் திமுக கைப்பற்றும்னர். அப்ப கைப்பற்ற வேலையில இறங்கிட்டாங்க. அதுல இருந்து மீட்டெடுத்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு யாரால் முடியும்? அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. நம்ம இந்த டிசம்பர்ல எப்படி இந்த கூட்டணி 3 முனை போட்டியா 4 முனை போட்டியா, விஜய் யாரோடு சேரப்போகிறார், அதிமுக அவர் எடப்பாடி சொல்ற மாதிரி ஒரு வலுவான கூட்டணியை, திமுகவுக்கு எதிரான வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடியுமா? அது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ அங்கே இருந்த என்டிஏவில் இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா கட்சி மகன் கட்சின்னு போயிடுச்சு. மகன் அப்பா கூட இன்னொரு அன்புமணி வெர்சஸ் காந்தி அம்மாவா, ஸ்ரீகாந்தி செயல் தலைவரா கொண்டு வந்துட்டாரு. அவர் இப்போதைக்கு அது சேர்ற மாதிரி இல்லை. இப்போ இந்த 2 பாமக எங்கே போய் சேரப்போகுது இல்லை. அவர் அன்புமணி பொதுவாக என்டிஏவில் தான் இருப்பாங்க. அது அதிமுக அணியில் வந்துடும். ராமதாஸ் பாமக யாரோடு போவார்கள், யாரை ஆதரிப்பார்கள்? அதுக்கு வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் இருக்கிற அந்த கணிசமான ஒரு 6-6.5% பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு இருக்கு. அது எப்படி பிரியும், யார்கிட்ட போகும் அப்படிங்கிறதுலாம் தெரியல. எனவே இது ஒரு பெரிய, அதாவது ஒரு இடியப்ப சிக்கலாக தான் இந்த 2026 இப்போ அண்மையில் வந்த ஒரு மக்கள் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் திமுக ஆட்சி தான் 50% அதிகமான வாக்குகளோட திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஓபிஎஸ் அவர்கிட்ட கேட்கும்போது எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறதால திமுக வெல்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தார். அது எப்படி சார், அதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கா? இல்லை, பல பதிவுகளை நான் அதுதான் சொல்லியிருக்கேன். வலிமை மிக்க ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகி அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வலுவான கூட்டணிகள் ஏற்படுமே என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்தில் வீழ்த்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் அது சாத்தியமில்லை என்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சியினுடைய வாக்குகள் அப்படியே ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு போயிடும். இங்க பிரியுது 3 பிரிவு 4 பிரிவா போகுது. உதாரணத்துக்கு சீமான் ஒரு பகுதியை பிரிச்சிருவார், ஒரு 7-8% போயிடும். தாவேக்கா தனிச்சு நின்னா கூட ஒரு 10% போயிடும். இங்க என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு இந்த பாதிப்பு வரும். இந்த 10% 20% வெளியில போறது இவங்களுக்கும் பாதிப்பு வரும். அப்ப திமுக வெற்றி உறுதி தானே. இது எளிமையாக எல்லோரும் புரியக்கூடிய விஷயம்தான். திரு ஓபிஎஸ் அவர்களை யதார்த்தத்தை தான் பேசியிருக்காங்க. அதிமுக பலகீனம் ஆயிடுச்சு, வலுவான கூட்டணி இல்லை. தாவேக்கா ஒரு கூட்டணியை அமைக்குமா, அது வலுவானதா இருக்குமான்னு தெரியல. இந்த சூழலில் அந்த கருத்து கணிப்பு சரியானதாக இருக்கும் என்பதான எல்லா அரசியல்வாதிகளுக்கும் பொதுமக்களுக்குமே அதான புரிதல் இருக்கு. நீங்க இந்த பக்கம் வலிமையா இருக்கு,
ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள்னு நம்பிக்கை இருந்தால் தானே பொதுமக்களும் வாக்காளர்களும் இங்கே போடுவாங்க. அப்படி இல்லைங்கிற போது ஒரு குடும்பத்துக்கு 2000 3000 போயிட்டு இருக்கு. அதே அம்மாவுக்கு தொகை போகும், அப்படி இல்லைன்னா பையன் கல்லூரி படிக்கிற பையனுக்கு 1000 போகும், அது போகும். அரசியலில் தற்காலிக லாபம் கருதி அந்த விஷயத்தை மீண்டும் மக்கள் ஆதரவு கிடைச்சதுன்னா அது போயிடும். பொதுவாக தீபாவளின்னா அரசு ஏதாவது தருமான்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த முறை அதை எதிர்பார்க்கவே இல்லை யாரும். அதை பற்றி பேச்சும் வரல, அரசு எதுவும் அறிவிக்கவே இல்லை. எல்லாம் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு யூஸ்வலாக போகிறது இந்த 2000 ரூபாய் 3000 ரூபாய் போய் சேருது. ஆமாம், அரசுக்கு எதிரான பார்வை, பொதுவெளி பார்வை என்பதும் மக்கள் மத்தியில் நாம் யதார்த்தமாக பார்க்குறோம். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், விவசாயிகள், சாதாரண அந்த டாஸ்மாக் ஊழியர்கள்லேருந்து அங்கன்வாடி சத்துணவு பணியாளர் எல்லாம் போராட்டக்கலாம். எந்த வாக்குறுதியுமே நீங்கள் சொன்னதை நிறைவேற்றலை அப்படின்னு அந்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு சொன்னாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது எங்களோடு நெருக்கமாக இருந்தால் மீண்டும் எதிர்கட்சி ஆக்கினா தான் அவங்க நமக்காக இருப்பாங்க, குரல் கொடுப்பாங்கிற மாதிரி கூட ஒரு தீர்மானத்தை போட்டாங்க. உண்மை மக்களுடைய எதிர்ப்பு இருக்கு. இந்த 4.5 ஆண்டுகளாக பெரிய அளவில் விளம்பர திட்டங்களாக சிலது இருக்கிறத விட பெரிய அளவில் மக்களுக்கான விஷயங்களை பண்ணலை. குறிப்பாக அந்த வாக்குறுதிகளில் மிக முக்கியமாக உள்ள அதுகள் எல்லாமே பண்ணலை. இந்த 100 ரூபா கேஸ் மானியம் குறைக்கிறது, 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் மாதம், அது ஒரு பெரிய மாணவர்களுக்கான கல்வி கட்டணம் ரத்து செய்வோம் என்ற விஷயமும், ஒரு ஒரு அவர் 10-12 விஷயங்களை முன்னெடுத்து அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு தான் விஜய் ஊருக்கு போய் கேட்டுக்கிட்டு இருந்தார். இது சொன்னீங்களே, இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு. அது மாதிரி ஒரு 200க்கும் மேற்பட்ட அந்த 505 வாக்குறுதிகளில் 200க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது அப்படிங்கிறது அந்தந்த பகுதி பிரிவினருக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு மருத்துவர்கள் போராட்டம், மற்ற மாநிலங்களை விட எங்களுக்கு மிக குறைவான ஊதியம், எங்களுக்கு சரியான முறையான ஊதியம் வழங்குவதற்காக மறைந்த கலைஞர் கருணாநிதி ஒரு அரசாணை 354 போட்டார். அந்த அரசாணை நிறைவேற்றப்பட்டிருந்தால் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். நாங்கள் தொடர்ந்து இந்த 4.5 ஆண்டுகளாக இந்த முதலமைச்சர் உங்கள் அப்பா போட்ட ஜீவோவை நிறைவேற்றுங்க அப்படின்னு கேட்குறோம். கொரோனா பீரியடில் நாங்கள் உயிரை பணையம் வைத்து டாக்டர்கள் இருந்தாங்க. 11 மருத்துவர்கள் உயிரிழந்துட்டாங்க. அதில் 10 பேர் எந்த முயற்சியும் எடுக்கலை, வேற ஏதோ பண்ணிட்டு போயிட்டோன்னு. மிக நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த டாக்டர் விவேகானந்தன் இறந்துட்டார் கொரோனாவில். அவருடைய மனைவி அவங்க பட்டதாரி, வேலை கேட்டு இந்த 4 வருஷமாக போராடுறாங்க. இல்லை, தொடர்ந்து போராட்டம். ஒரு கோரிக்கை பேரணின்னு வர்றாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் மருத்துவர்களை போடுறாங்க. இந்த போராட்டத்தை முன்னின்று நடத்திய டாக்டர் பெருமாள் பிள்ளைன்னு அவரை தூக்கி பணிமாற்றம்னு இடைமாற்றமும் எங்கேயோ ஒரு ஊரில் போடுறாங்க. இப்போ இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்குது. இந்த அதிருப்தி இருந்தாலும் வெற்றியை நோக்கி நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திரு ஓபிஎஸ் சொன்ன காரணம் தான். எதிரணி பலகீனமாக வலுவான 1-to-1 நேரடியாக களத்துக்கு வர வேண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலகீனமான சூழலில் இருக்கிறது. எனவே தான் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது யதார்த்தமான நிலை தான் நான் பார்க்குறேன். இப்போ இந்த திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் போக இன்னும் சில கட்சிகள் வருன்றாங்களே, அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதாவது தேமுதிகவை சொன்னாங்க, அந்த கட்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி இருக்கிற கட்சிகள், காங்கிரஸ் கட்சி கூடுதல் இடங்கள், அவங்க நாங்கள் 60 இடம் வரைக்கும் 60-62 இடம் வரைக்கும் எங்களுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு. சிபிஎம் நாங்கள் 17-18 இடங்கள்லாம் திமுகவில் வாங்கி போட்டிகிட்டு இருக்கோம். விசிகாவும் 12 இடம் 10 இடங்கள் நாங்கள் போட்டிருக்கோம். மதிமுக 21 இடங்கள் வரைக்கும் நாங்கள் அதிமுகவில் வாங்கி போட்டிக்கிட்டு இருக்கோம். கடந்த முறை பாஜகங்கிற பூச்சாண்டியை காட்டி நீங்கள் 6-6ன்னு சொன்னீங்க, அதனால் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். இப்போ எங்களுக்கு இரட்டை இலக்கம் வேண்டும், அங்கீகாரம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே இருக்காங்க. இப்போ இவங்களை திருப்திப்படுத்தி தக்க வைக்கிறதே பெரும்பாடாக இருக்கிற போது வெளியிலிருந்து எந்த கட்சியோ, ராமதாஸ் கட்சியவோ அல்லது தேமுதிகவையோ கொண்டு வந்தால் குறைந்தபட்சம் அவங்களுக்கு 5 இடம் 10 இடம், பட்டாளி மக்கள் 20-30 இடம் கேட்பாங்க. அப்போ அதை அகாமடேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஏன்னா தனித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் 150-160 தொகுதிகளுக்கு மேலே போட்டே ஆகணும். கடந்த முறை 170க்கு மேலே போட்டிட்டாங்க. ஆமாம்.
அப்போ இந்த முறையும் அந்த மாதிரி அதிகமாக போடுற போது இருக்கிற கட்சிகளுக்கு பகிர்ந்தளிப்பதே சிரமம் என்பது அது வெளியிலிருந்து இன்னொரு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். நிறைய தகவல்கள் பகிர்ந்துட்டீங்க சார். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.